இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நான் தான் அவனுக்கு சொன்னேன் வெள்ளிக்கிழமை வருவேன்னு. அவன் நியாயமா பணம் கொடுக்கறவனா இருந்தா வெள்ளிக்கிழமை காலையிலே இல்ல வந்து கொடுத்துருக்கணும். இன்னும் வரலையே, எங்க ஓடி போயிட்டான்? நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, முதல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு தான் மரியாதை தெரியலன்னா நமக்கு தெரிய வேணாமா என்ன? டாய் சிவராமகிருஷ்ணா வெளியே வாடா. டாய் கதவு சாத்தி இருக்கு, உள்ள யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். யாரு? முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா இருக்கு. நீங்கெல்லாம் யாரு? நாங்க பூதங்க. பக்கு பக்கு. என்னது இது? பூத பாஷையில ஆமா ஆமாங்குது. ஐயோ, பூதங்க கிட்ட கூட பழக்கம் வச்சிருக்கானா? ஒருவேளை உங்ககிட்டயும் கடன் வாங்கியிருப்பான், அதான் அவனை தேடி வந்திருக்கிறீங்க. யோ கையெடு. யோ கையடியா. போடி. நாங்க பூதங்கள்ல மனுஷங்க. மனுஷங்களா? 3 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க. ரெட்ட குழந்தைங்களா? இது என்ன வேஷம்? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். யோ போய் அப்படி. எதுக்கு? ஓ போ. நாமக்கார வந்துட்டான், நம்ம காரியம் நடந்த மாதிரி. நாயுடு, சிவராமகிருஷ்ணன் உன்னை இங்கே இருக்க சொன்னான். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்கான். 1 மணி நேரம் என்ன? விடிய விடிய நான் இங்கே உட்காந்து நிக்கிறேன். ஆமா, யார் அந்த குள்ள மேல கை வைக்கும் போது பொண்ண செட்டப்பா? போய் வாங்கடா, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வந்துருவானா? நம்மள எல்லாம் இங்க உட்கார சொல்லிட்டு போயிருக்கிறான். வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். பாத்து போங்க. போயிட்டு வாங்க வாங்க. எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, யாராவது பார்த்தா பயப்பட போறாங்க. பாருங்கடா, சோழ கொள்ள பொம்மை மாதிரி இருந்துக்குன்னு லேட்டஸ்ட் ஃபேஷனா? என்ன ஃபேஷனோ இவனுங்களும், இவனுங்க ட்ரெஸ்ஸும். டேய் என்னடா பந்திக்கு உக்கார மாதிரி உக்காண்டீங்க? ஓய் நாயுடு, இங்கே இரு. சிவராமகிருஷ்ணன் வந்துருவான், எங்கேயும் போயிடாத. நான் இங்கே இருக்கேன். அந்த மீச கீழே தொங்குது பாரு, அதை சரியா ஒட்டிக்கிட்டு போ. தவறு ஆளுகளை என்னத்த சொல்றது? வண்டிடு வண்டிடு. நம்ம சிவராமகிருஷ்ண மாதிரி இல்ல, மாதிரி இல்ல. அவனேதான் புடிக்கடா. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. சிவராமகிருஷ்ணா, இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். எவ்வளவு ஆச்சு? 35 ரூபா. ரொம்ப குறைச்சலா கேக்குறீங்க. 350 கேட்க வேண்டியது தானே? ஏன் கொடுங்களேன், வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு வேற சிவராமகிருஷ்ணா அதுக்குள்ள மறைஞ்சிட்டானே. எப்படி மறைஞ்சான்? யோ யோ யோ, என் பணத்தை கொடுத்துட்டு போயா. எங்க போயிட்டான்? 4 நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன். இனிமே இவனை எங்க தேடுறது? மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான். அவன்தான், அவனேதான். ஏய் சிவராமா, என்னையாடா ஏமாத்த பாக்குற? திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா? இதோ வரண்டா. ஐயோ, ஆளு மாறி போச்சு. வண்டி ஏடி ஏடி ஏடி, வண்டி ஏடி ஏடி. இதையா நீ வந்து ஆட்டோ இல்லையா? என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயா. நான் அங்க இருந்து உன் பின்னாலே வந்துட்டு இருக்கேன். யோ, நீ எதுக்கு என் பின்னாடி வரணும் எஸ்கார்ட் மாதிரி? நான் என்ன மினிஸ்டரா? நீ இந்த வண்டியில தான் வந்த. அப்ப இதுவும் நீங்க வந்த வண்டிதான். ஒரு ஆளு எப்படியா 2 ஆட்டோ ரிக்ஷாவில வர முடியும்? நான் என்ன டபுள் ஆக்டா பண்றேன்? யோ என்னங்கயா இது? இதென்ன ஆட்டோ ஸ்டாண்டா? எடுங்க வண்டி வழியா. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டாயா? நீ கிளியர் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ நீ எங்கயா போற? உள்ளதான். யார பாக்கணும்னு சொல்லி நான் போய் கூட்டு வரேன். கடவுளை பாக்கணும், கூப்பிடுறியா? போயா. யோ பணத்தை கொடுத்துட்டு போயா.
ஒளிஞ்சிருக்கியாடா? இங்க இல்ல. நீ எந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த நாயுடு உன்னை சும்மா விட மாட்டான். வெளியே வாடா பெருச்சாலி. எஸ் சாரி சார், உங்களே இல்ல, நான் எங்க ஊர் பெருச்சாலி உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். டேய் சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. நீங்க சொல்ற சிவராமகிருஷ்ணனுக்கும் இந்த ஆபீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி உங்களை சொல்ல சொன்னானா? அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். டேய், யாரா அந்த பைத்தியத்தை உள்ள விட்டது? யாரு பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பரம்பரையா பைத்தியம். ஏய் ஏய், எந்திரிங்கடா, எந்திரிங்க. அந்த பைத்தியத்தை தூக்கி வெளியே போடுங்க. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. கைய கால வச்சிடுடா. நீ தொடாத, நீ தொடாத. ஆள விட்டுடா, ஆள விட்டுடா. அடக்கி போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சிரேன்டா. கீழே போடாத, கீழே போடாத, கீழே போடாத, கீழே கீழே போடாத. இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சே. ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? சக்திநாதனா? அது யார் அது? நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாத வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனாரு, எங்க போனாரு எனக்கு என்ன தெரியும்? பையா சார் யாரா? என்ன வேணும்? வணக்கம். வணக்கம் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்து அறுத்தா, அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன். நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜனை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு. நான் தான் நம்பிராஜன். ஓ, வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க, உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும். இன்னில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாங்க. பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு. இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண வரலையா? இல்லீங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது இடம் இருக்கா? ஏந்திரியா? ஏன் ஏன் தெரியான்ற? ஏனா ஏயா, நான் என்ன லாட்ஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாடக சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பைய, அயோக்கிய பைய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை வீடு தரதா ஓட்ட சொல்லி இருக்கா. அத நம்பி நீ வந்திருக்கிற, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? இந்த மாதிரி தான் சொன்னேன். என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆ? உங்களுக்கு ரொம்ப இளகிய மனசு. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும், உங்க இதய ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா. வாஸ்தவம் தான். எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதுதானே கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும். அது வரைக்கும் லாட்ஜ்ல தங்குறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், ஆ. தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபாய் வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துறேங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாத. உன்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படிலாம் இல்லைங்க. பொட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி. என்ன பொட்டி படுக்க நான் எடுத்துக்கிட்டு? ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். பாருப்போ, அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்து படுத்துக்கணும். அதெல்லாம் உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வை, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே.
நெஜ பாம்பா? ஆமாங்க. அது ஒண்ணும் வராது, இருந்தாலும் வெளியில நின்று பேசுவோம். இதுதான் கொல்லப்புறம், கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்கப்படாது. வா, இத பாரு பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம், நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்கப்படாதா? என்ன வா ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ தாப்பா கிடையாது. ஐயா, உள்ள யாரு? உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது அதிக பிரசங்கி. வா பின்னால.